விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தமிழ் 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 என்று வாழ்ந்தவன். இப்பொழுது உங்களுக்கு நான் அதே சஞ்சீவி பருவத்தின் சாரலுக்கு பிறகு புரட்சி கவி என்று ஒரு குறுங்காவியம் இருக்கிறது. இந்த ஒன்றை சொல்வதற்கே நேரமாகும். பில்கனீயம் என்று வடமொழியில் உள்ள ஒரு சின்னஞ்சிறு காவிய கதை அது. ஏறக்குறைய நம்முடைய அம்பிகாபதியின் கதைக்கு பக்கத்திலே வந்து நிற்கக்கூடிய கருத்துக்கள் கொண்டது. இந்த கதையை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஒரு அரசனுக்கு ஒற்றை மகள். அவள் பெயர் அமுதவல்லி. அவள் இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் படித்து தேர்ச்சி பெற்றவள். அறநூல்களிலே இருந்து ஒழுக்க நூல்களிலே இருந்து தர்க்கசாஸ்திரம் வரை அனைத்தையும் ஆய்ந்து பார்த்தவள். ஆனால் அவ்வளவு அறிவாய்ந்த அந்த பெண்ணுக்கு கவிதை புனையக்கூடிய ஆற்றல் மட்டும் கைவரவில்லை. அதனால் நான் செய்யுள் இலக்கணம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தையிடம் வந்து விண்ணப்பம் வைக்கிறாள். உடனே அரசன் தன் ஒற்றை மகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அமைச்சனை அழைக்கிறான். அமைச்சரே, என் மகள் ஆசைப்பட்டு விட்டாள். மிகச்சிறந்த முறையில் செய்யுள் இலக்கணத்தை கற்றுத்தருவதற்கு ஒரு நல்ல கவிஞன் இருந்தால் அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார். அமைச்சன் சொன்னான், தமிழ் கூறும் உலகத்தில் எங்கும் காண முடியாத ஆற்றலோடு ஒரு கவிஞன் நம் மண்ணிலேயே இருக்கிறான் மன்னனே. அப்படி என்றால் ஏன் தாமதம்? உடனே அழைத்துக் கொண்டு வா. இல்லை, அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்? நம்முடைய இளவரசி இளம் பெண் பேரழகி, அந்த கவிஞனும் இளம் வாலிபன் பேரழகன். பஞ்சையும் இருப்பையும் பக்கம் பக்கமாக நாமே சேர்த்து வைப்பது தவறல்லவா? வேறு ஏதாவது நேர்ந்து விட்டால் என்ன செய்வது என்றான். யோசிக்க வேண்டியதுதான் என்கிறான் மன்னன். உடனே அமைச்சன் சொல்கிறான், எல்லாவற்றுக்குமே ஒரு தீர்வு இருக்கிறது. இதற்கும் ஒரு தீர்வு உண்டோ? இருக்கிறது. சரி, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் காணாமலேயே பாடம் நடக்க வேண்டும். அது எப்படி முடியும்? அந்த புறத்தில் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் நடுவே ஒரு மேடை இருக்கிறது அல்லவா? ஆம். மேடையிலே நாம் ஒரு திரையை கட்டி விடுவோம். திரைக்கு அந்த பக்கம் இளவரசியும் இந்த பக்கம் கவிஞனும் இருந்து பாடம் நடக்கட்டும். திரையை விலக்கி பார்த்து விட்டால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? இந்த கவிஞனிடம் சொல்லி விடுவோம், இளவரசிக்கு நீ பாடம் கற்றுக் கொடுக்கும் பொழுது மறந்தும் அவள் எப்படி இருப்பாள் என்று திரையை விலக்கி பார்த்து விடாதே. காரணம், அவள் பெருநோய் பிடித்தவள். இந்த கவிஞன் இவ்வளவு சிறப்பாக நமக்கு கற்பிக்கிறானே, இவன் எப்படி இருப்பான் என்று இளவரசி பார்த்து விடக்கூடாது அல்லவா? அதனால் அவளிடம் இவன் பார்வையற்ற அந்தகன் என்று சொல்லிவிடலாம். பார்வையற்றவனை பார்ப்பது நல்ல சகுனம் இல்லை என்ற ஒரு மூட நம்பிக்கை இருந்த காலம் அது. அதனால் இவனுக்கு பார்வை இல்லை என்றும் அவள் பெருநோயாளி என்றும் சொல்லிவிடலாம். பிரச்சனையே வராது என்றான். அற்புதமான ஒரு தீர்வை தந்து விட்டீர்களே அமைச்சரே, அப்படியே ஆகட்டும் என்றான். பிறகு அந்த புறத்தில் நந்தவனத்தில் நடுவிலே இருக்கிற மேடையில் திரை தொங்குகிறது. திரைக்கு அந்த பக்கம் இளவரசி, இந்த பக்கம் கவிஞன். பாடம் நடக்கிறது. நாட்கள் ஓடுகின்றன. ஒரு நாள் இளவரசி முன்பே வந்து அமர்ந்து விட்டாள். கவிஞன் வந்தான். அன்று பௌர்ணமி. வெள்ளி நிலா அப்படியே பௌர்ணமி கிரணங்களை அள்ளி வீசுகிறது வான வீதியில். இவன் கவிஞன் அல்லவா? விழிதிறந்து பார்க்கிறான். அந்த இடத்தில் பாரதிதாசனுடைய எழுத்துக்களோடு நீங்கள் கலக்க வேண்டும். நிலா எழுகிறது. பாரதிதாசன் அதை எப்படி சொல்கிறான்? விண் அத்தனையும் ஒளியால் கவ்வி உயர்ந்தது பார், இருட்காட்டை அழித்த நிலா. விண் அத்தனையும் ஒளியால் கவ்வி எழுந்தது பார், இருட்காட்டை அழித்த நிலா. பார்க்கிறான் கவிஞன்.
அதை எப்படி பாரதிதாசன் சொல்கிறான்? இமையாது நோக்கினான் முழு நிலாவை, இருவிழியால் தழுவினான், மனத்தால் உண்டான். இவையெல்லாம் தமிழுக்கு பாரதிதாசன் தந்த நன்கொடையட. நிலாவை பார்த்தான், அவ்வளவுதான். ஆனால் அது எப்படி பாரதிதாசன் சொல்கிறான்? இமையால், இமை இருக்கிறதே, இந்த இமையால் முழு நிலாவை தழுவினான், இமையால் தழுவினான் முழு நிலாவை, இருவிழியால் உண்டான், இருவிழியால் தழுவினான், இமையாது நோக்கினான் முழு நிலாவை, இருவிழியால் தழுவினான், மனத்தால் உண்டான். சுமை சுமையாய் உவப்பெடுக்க, அப்படியே உவகை மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்கிறதா. சுமை சுமையாய் உவப்பெடுக்கிறது. அப்படி உவப்பெடுக்கக்கூடிய நிலையில் பாடாமல் இருக்க முடியவில்லை அவனால். உடனே அதை நாத்திகராக இருக்கக்கூடிய பாரதிதாசன் தன்னை மறந்து எழுதுகிறார். வாணி பெய்திட்டால் நற்கவிதை, வாணி அமைத்திட்டால் நற்கவிதை, மழை போல் பொழிந்தான். அங்கே சரஸ்வதி வந்து உன் நாவிலே உட்கார்ந்து விடுகிறாள். கவிதை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இவன் நிலாவை பார்க்கிறான், அந்த பக்கம் அவள் இருக்கிறாள். நிலாவை பார்த்து விட்டு இவன் பாடுகிறான். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை. பாடலை பாருங்கள். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை, கோல முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. அடி நிலவு பெண்ணே, மேகம் என்கிற ஆடையில் உடல் முழுவதும் மறைத்துக் கொண்டு முகம் மட்டும் காட்டுகிறாயே, முழு வடிவத்தையும் ஏன் நீ காட்ட மறுக்கிறாய்? காரணம் புரிகிறது. இந்த முகம் மட்டும் காட்டுகிற பொழுதே உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பைத்தியம் பிடித்து அலைகிறார்களே, உன் முழு வடிவத்தையும் பார்த்து விட்டால் மண்ணில் உள்ள மாதரெல்லாம் என்ன ஆவார்? அதனாலேதான் நீ உடல் முழுவதும் மேக ஆடையால் மறைத்து உன் முகம் காட்டுகிறாய். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. வானச்சோலையிலே பூத்த தனி பூவோ, நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ, அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிர் அடைந்த ஒளி பிழம்போ. என்ன கற்பனை அது! காலையில் சூரியன் உதித்ததாம், மாலை வரையில் சூரியன் உதித்து அது வெயில் முழுவதையும் கொண்டு வந்து சேர்த்து உடல் முழுவதும் கொதித்து வெம்மை தாழாமல் கடலிலே அந்தி பொழுதில் இறங்கி விடுகிறதாம். நாள் முழுவதும் வான வீதியில் சுட்டெரித்த நெருப்பாக சுடர்விட்ட சூரியன் அந்தி பொழுதில் தன் வெம்மை தாழாமல் தன் வெம்மையை தணிவித்துக் கொள்வதற்காக கடலுக்குள்ளே மூழ்கியதாம். மூழ்கி தன் வெம்மை தணிந்து குளிர்ந்த முழு நிலவாய் கடலிலிருந்து வெளியே வருகிறதாம். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை, கோல முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. வானச்சோலையிலே பூத்ததனி பூவோ, நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ, அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ. அந்தி இருளால் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வாங்கண்டேன் திசைகள் கண்டேன், பிந்தி அந்த காரிருள் தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான். சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி இந்தா என்றே இயற்கை அன்னை வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணம்தானோ. உனை காணும் போதினிலே என் உளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை. இதுவரை கவிஞனாக பாடினான், இப்பொழுதுதான் சமூகம் சார்ந்த சிந்தனையாளனாக ஒரு கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான். அதுதான் பாரதிதாசன்.
அதுதான் பாரதிதாசன். உனை காணும் போதினிலே என் உளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை ஆற கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவின் நிலவே உனை காணும் இன்பம் தானோ. புரிகிறதா உங்களுக்கு? புரிந்திருந்தால் தான் தமிழ் என்றோ வாழ்ந்திருக்குமே. என்ன சொல்கிறான் அவன்? பசித்து கிடக்கிற வயிறு ஏழை தொழிலாளிக்கு கூழ் கிடைக்குமா என்று நினைக்கிறான். கூழுக்கு அலைகிறான். கும்பி கூழுக்கு அழுகிறது. கூழுக்கு அழுது கூழே கிடைக்காத நிலையில் வெம்பி வாடி வதங்கி அமர்ந்திருக்கக்கூடியவன் முன்னால் மல்லிகை பூக்களே தோற்கக்கூடிய அளவுக்கு வெண்முத்துக்களை போல ஒரு பானை முழுவதும் சோறு கொண்டு வந்து சேர்த்தால் அதை பார்க்கிற பொழுது எப்படி பரவசம் ஒரு ஏழைக்கு வருமோ அந்த பரவசம் உன்னை பார்க்கிற பொழுது எனக்கு வருகிறது என்று சொன்ன கவிஞனடா பாரதிதாசன். நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து திணை துணையும் பயன் இன்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை ஆற கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவின் நிலவே உனை காணும் இன்பம் தானோ. இதே மாதிரி ஒரு இடத்தில் ஒரு அற்புதமான கற்பனை பாரதிதாசன் எப்படி கவிஞன் சிந்திக்கிறான் என்று பாருங்கள். இன்றைக்கு நாம் பல பேர் கவிஞர்களாகவே மாறிவிட்டோம். அதையே பாரதிதாசன் இடத்தில் கேலி செய்திருக்கிறார். குப்பனோ குளிக்க போனான் கூடவே நானும் போனேன் எப்படா வந்தா என்றான் இப்போதான் வந்தேன் என்றேன். இதுவும் கவிதை தான். இது மாதிரி கவிதைகளை ஏராளமா எழுதலாம். நான் கூட ஒரு கல்லூரியில் பேசுகிற போது மாணவர்கள் சொன்னேன், இப்பொழுதெல்லாம் தமிழில் கவிதை எழுதுவதில் சிரமமே இல்லை. இப்பொழுது நானே ஒரு கவிஞன். வள்ளுவனே ஒரு மக்கள் கவிஞனாக மாற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இளையராஜாவின் மெட்டுக்கு 2 பாடலாவது எழுத வேண்டும். இல்லை என்றால் எவனும் வள்ளுவனை திரும்பி பார்க்க மாட்டான். சரி, இப்பொழுது மெட்டு போடுகிறார் இளையராஜா என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நான் தான் பாடல் எழுத உட்கார்ந்திருக்கேன். அதுக்கு என்ன பேராற்றல் எனக்கு தேவையா என்ன? அதெல்லாம் கண்ணதாசனோடு முடிந்து விட்டது. இப்பொழுது என்ன ஒன்றுமே கிடையாது. இப்பொழுது இளையராஜா இருக்கார், தத்தகாரம் வாசிக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. நான் உடனே சொல்வேன், வானத்திலே மஞ்சு, அடுத்த வரி மாமரத்தில் பிஞ்சு, அதுக்கு அடுத்த வரி காதலியே அஞ்சு, அதுக்கு அடுத்த வரி கலங்குதடி நெஞ்சு. முடிஞ்சு போச்சு. வானத்திலே மஞ்சு, மாமரத்தில் பிஞ்சு, காதலியே அஞ்சு, கலங்குதடி நெஞ்சு. என்ன கவிஞன்டா. ஆனா பாரதிதாசன் எப்பேற்பட்ட கவிஞன். வானத்தை பார்க்கிறான். பகல் முழுவதும் ஒற்றை சூரியன் சுட்டெரிக்கிறது. அதே வானத்தை இரவில் பார்க்கிறான். வானம் உடல் முழுவதும் நட்சத்திரங்களாக இருக்கின்றன. இந்த அதிசயம் எப்படி நேர்ந்தது? பாரதிதாசன் ஒருவன் தான் தமிழுக்கு இப்படி ஒரு சிந்தனையை கொடுத்தான். பாரதிதாசன் சொல்கிறான், இந்த நட்சத்திரங்கள் எப்படி வந்தன? மண்மீதில் உழைப்பாரெல்லாம் வறியறான். உழைப்பவன் முழுவதும் எப்படி இருக்கிறான்? ஏழையாக இருக்கிறான், வறுமையோடு போராடுகிறான். மண்மீதில் உழைப்பாரெல்லாம் வறியறான். உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வரான். செய்த தொழிலுக்கு கூலி கேட்கிறான், செய்த சேவைக்கு கூலி கேட்கிறான். அவனை இவன் சவுக்கால் அடிக்கிறான், கூலி கொடுக்க மறுக்கிறான் என்றால் அதை பாரதிதாசன் எப்படி சொல்கிறான்? மண் மீதில் உழைப்பாரெல்லாம் வரிகராம், உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இந்நிலையை கண்மீதில் பகலில் எல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. நாள் முழுவதும் வானத்திலே இருந்து சூரியன் பார்க்கிறதாம். என்ன கொடுமை இது! உழைத்துக் கொண்டே இருக்கிறான், ஆனால் வறுமை பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறான். அவன் உழைப்பை உண்டு ஒருவன் கொழுத்து கிடக்கிறான். கொழுத்தவனிடம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கேட்டால் கொடுக்க மறுக்கிறான். என்னடா சமூக நீதி இது என்று பகல் முழுவதும் வானம் பார்த்து கொண்டே இருந்ததாம். இந்த அநீதியை பார்த்து பார்த்து மனம் கொதித்து போனதாம்.
மனம் கொதித்த நிலையில் இரவில் உடல் முழுவதும் கொப்புளங்களாக மாறிவிட்டதாம். அந்த கொப்புளங்கள் தானடா நாம் காணுகிற நட்சத்திரங்கள் என்று பேசுபவன் பாரதிதாசன். இப்பொழுது நீங்கள் மறுபடியும் புரட்சி கவிக்கே வாருங்கள். திரைக்கு அந்த பக்கம் இருந்த பேரழகி யோசிக்கிறாள், என்னடா இது நாள் வரை நமக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவன் பார்வையற்றவன் என்றல்லவா சொன்னார்கள். பார்வையற்றவன் எப்படி பௌர்ணமி நிலாவை பார்க்க முடியும்? பௌர்ணமி நிலாவை பார்த்துவிட்டு எப்படி இந்த அளவுக்கு வர்ணித்து பாட முடியும்? இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்று திரையை விலக்கி பார்த்தாள். பேரழகன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான். அவன் விழி உயர்த்தி பார்க்கிறான். பேரழகி இங்கே அமர்ந்திருக்கிறாள். அவ்வளவுதான். பஞ்சும் நெருப்பும் ஒன்றை ஒன்று பார்த்து விட்டன. எது நடக்க கூடாது என்று மன்னன் நினைத்தானோ அது நடந்து விட்டது. காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ? கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ? பேரெதிர்ப்பால் உண்மையும் தான் இன்மையாமோ? பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ? எங்கேயும் தமிழ்தான். எதை எழுதினாலும் தமிழை கொண்டு வந்து விடுவான். பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ? நேர் நிறுத்தி தீர்ப்புரைத்து சிறையில் போட்டால் நிறை தொழிலாளர் உணர்வும் மறைந்து போமோ? சீரழகே தீந்தமிழே உனை என் கண்ணை திரையிட்டு மறைத்தார்கள் என்று சொன்னான். சீரழகே தீந்தமிழே உனை என் கண்ணை திரையிட்டு மறைத்தார்கள் என்றான். உடனே அவளுக்கு காதல் பொங்குகிறது. படிக்க வேண்டாம், நான் முழுவதையும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, படிக்க வேண்டும். அப்பொழுது அவள் காதலாகிவிட்டாள். அவள் காதலாகிவிட்டு அவள் பேசுவதை பாரதிதாசன் எப்படி சொல்கிறான் என்று பார்க்க வேண்டும். நீங்கள் புதிய பறவை என்று ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் கண்ணதாசனுடைய ஒரு அழகான பாடல், சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. என்ன சொல்றா அவ? இவ்வளவு நடக்கு, சுத்தி பார். இவ்வளவும் பார்த்த பிறகு நீ சும்மா இருக்காதேன்றா. எவ்வளவு இடக்கர அடக்கலாக சொல்கிறான். இப்பொழுது பாட்டு எப்படி எழுதுகிறான்? இப்பொழுது அசுரா கட்டிப்புடி, ஓடி வா, என்னை தூக்கி கொண்டு போ, இப்படித்தான் பாட்டு எழுதுகிறான். அவள் எவ்வளவு அழகாக சொல்கிறாள். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. அந்த காதல் உணர்வை அவள் இறக்குமதி செய்கிறாள் தலைவனிடம். இது எங்கிருந்து பெற்றான் கண்ணதாசன்? பாரதிதாசனிடமிருந்து பெற்றான். நீங்கள் கண்ணதாசனுடைய முதற் கவிதை தொகுப்பை எடுத்தால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை வேகம் செறிந்த திராவக வார்த்தைகள் முழுவதும் பாரதிதாசனின் பாதிப்பு. அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும் மேடை தோறும் முழங்கிய முழக்கங்களில் வசீகரமான வார்த்தைகள் அனைத்தும் பாரதிதாசனிடமிருந்து கடனாக பெற்றவை. இதை பாரதிதாசனே சொல்கிறார். இவர்களை ஏன் நான் மதிப்பதில்லை? என்னுடைய வார்த்தைகளை இவர்கள் அப்படியே எடுத்து பாடல்களிலும் படங்களிலும் மேடைகளிலும் முழங்கியவர்கள் என்று பாரதிதாசன் சொல்கிறார். இங்கே இப்பொழுது இவள் பேசுகிறாள். வானத்தை வெண்ணிலா வந்து தழுவுவதும் மோனத்திருக்கும் முதிர் சோலை, வானத்தை வெண்ணிலா வந்து தழுவுவதும் மோனத்திருக்கும் முதிர் சோலை மெய்சிலிருக்க ஆனந்த தென்றல் வந்து ஆறத் தழுவுவதும் நான் நோக்கி நோக்கி நலிதலினை காணாயோ, சித்திரித்த ஆனழகே சென்று படர் முல்லையினை கத்தரித்தல் இன்றி கரம் தழுவும் மாமரமும், சத்தமிட்ட வண்டு முல்லையினை முத்தமிட்டு உருவாக்கும் சூழலும் உணர்வுதனை உண்டாக்கவில்லையோ உன்பால், தணலைத்தான் வீசுகிறான் சந்திரனும் என்மேல், குணமுள்ளார் கொஞ்ச வரும் கோதையரை காதர் பிணமாக்கி தாங்கள் பிழைக்க நினைப்பாரோ என்று தன் காதல் எரிதழலுக்கு ஆற்றாமல் சென்று தன் சிந்தை தெரிவித்தாள் சேல்விடியாள்.
வானத்தில் வெண்ணிலா தழுவதிலே இருந்து முல்லை மலரில் வண்டு போய் சேருவது வரையில் சொல்லி, இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்படுகிற உணர்வு உனக்கும் உருவாகவில்லையா என்று அவள் கேட்கிறாள். அதற்கு இவன் என்ன அழகாக பதில் சொல்கிறான். 100,000 முறை படிக்க வேண்டும். இவன் சொல்கிறான், நன்று மடமையிலே நான் பசியால் வாடுகிறேன், குன்று போல் அன்னம் குவித்திருக்குது என் எதிரில், உண்ண முடியாதே. நன்று மடமையிலே நான் பசியால் வாடுகிறேன், குன்று போல் அன்னம் குவித்திருக்குது என் எதிரில், உண்ண முடியாதே. ஊராழ்வான் கூர்வாளும் வண்ணமுடி செல்வாக்கும் வந்து மறிக்குதடி. என்ன கடலில் எழும் காதல் நீளலைகள் உண்ணும் மணிக்குளத்தில் ஓடி கலக்காமல் 4 வருணங்கள் விதித்தார்கள் நாட்டார்கள். அன்னவற்றுள் மேல் வருணம் கோல் கொண்டு மேதினியை ஆள் வருணம் நீ என்றோ பெண்ணே, இந்நினைப்பை அகற்றிவிடு, நாய் என்றே என்னை நத்தாமல் விட்டுவிடு. வேல் விழியால் என்றன் விலாப்புறத்தை கொத்தாதே, பால் போல் மொழியால் பதைக்க உயிர் வாங்காதே, கண்ணாடி கன்னத்தை காட்டி என் உள்ளத்தை புண்ணாக்கி போடாதே, போ போ மறைந்து விடு. காதல் நெருப்பால் கடல் உன்மேல் தாவிடுவேன், சாதி எனும் சங்கிலி என் தாளை பிணித்ததடி. பாலை சிரிப்பில் நான் இன்று பதறிவிட்டால் நாளைக்கு வேந்தனும் நச்சரவுக்கென் செய்வேன். கொஞ்சு தமிழ்த்தேன் குடித்துவிட அட்டி இல்லை, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றோ அணங்கே. ஆணிப்பொன் மேனி அதில் கிடக்கும் நல்வொளியை காணிக்கை நீ வைத்தால் காப்பரசர் வாராரோ. பட்டாள சக்கரவர்த்தி பார்த்தாலும் உன் சிரிப்பு கட்டாணி முத்துக்கு காலில் விட மாட்டாரோ. ஆனால் நான் உன்னை அடைய முடியாதே என்று அழுகிறான். உடனே அவள் சொல்கிறாள், வாளை உருவி மன்னன் வந்து நாளையே என் உடலை வெட்டி நடுக்கடலில் போட்டாலும், காலை உன் கைகள் என்னை காவாமற் போனாலும், தாளை அடைந்த இத்தையல் உள்ளம் மாறாது. இந்த தையல் உள்ளம் மாறாது. ஆதரவு காட்டாமல் ஐயே என விடுத்தால் பாதரட்சை போல் உன்றன் பாதம் தொடர்வதன்றி வேறு கதி அறியே. என்னை நீ கைவிட்டு விட்டால் எப்படி காலில் அணிந்த செருப்பு காலோடு வருகிறதோ அப்படித்தான் முன்னோடு வருவேன். இது அகநானூரிலே இருக்கக்கூடிய ஒரு அழகான கருத்து. இது அந்த கருத்தை அப்படியே பாரதிதாசன் கையாளுகிறார். இப்படி அவள் பொங்கி அழுகிறாள். செய்தி மன்னனுக்கு போய் சேருகிறது. மன்னனுக்கு சேர்ந்த பிறகு இவன் 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கிறான். கதையை நீட்டி சொல்ல முடியாது, நேரம் ஓடிவிடுகிறது. எதற்காக இந்த கதையை எழுதுகிறான்? சஞ்சீவி பர்வத்தின் சாரலை அவன் எழுதியது எதற்காக? மூட நம்பிக்கையை இந்த மண்ணிலே இருந்து அகற்ற வேண்டும் என்ற முனைப்போடு அவன் எழுதியது. பெண்ணடிமைத்தனத்தை போக்க வேண்டும் என்கிற நினைப்போடு அவன் எழுதியது. இந்த புரட்சி கவியை அவன் ஏன் எழுதுகிறான்? தமிழ் தமிழ் தமிழ், தொழிலாளர் முன்னேற்றம், சமத்துவ சமதர்ம சமுதாயம், இதை சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த புரட்சி கவி அவன் எழுதுகிறான். இப்பொழுது அவனை கொண்டு வந்து தூக்கு மேடை நிறுத்துகிறார்கள். தூக்கு மேடையில் நிற்கிறான். கடைசியில் மரணத்தை தழுவதற்கு முன்பு எதையாவது சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் சொல் என்று அனுமதி கொடுத்தார்கள். இவன் பேசுகிறான். பேச்சாது 1940களில் பாரதிதாசன் வடித்து காட்டிய அற்புதமான காட்சி அது. பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்காள் பேசுகிறான். அவன் மரண வாக்குமூலம் மேடையில் நின்று கொடுக்கிறான். நீரோடை நிலம் கிழிக்க, நெடுமரங்கள் நிறைந்து பெரும் காடாக்க, பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க, பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிலம் சேர, பாம்பு கூட்டம் போராடும் பால் நிலத்தை அந்நாளில் புதுக்கியவர் யார்? அழகு நகர் உண்டாக்கி நீங்கள் தானே. சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? உங்கள் தோள்கள் தானே. கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? உங்கள் கைதானே. பொற்றுகளை, மணிக்குலத்தை, கடல் முத்தை போயெடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு? உங்கள் மூச்சுதானே.
ஆனால் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிற இந்த மண்ணில்? மன்னன் நான் அவளை காதலித்தேன், அவள் என்னை காதலித்தாள், இது குற்றமா என்று கேட்கிற பொழுது அழகாக ஒன்றை சொல்கிறான். 1000 முறை நான் படித்து செலுத்திருக்கிறேன். நான் சட்டம் படித்தவன். மரண வாக்குமூலத்திற்கு டையிங் டெக்ளரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இட் இஸ் நத்திங் பட் a dying declaration. மரணத்தை தழுவக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறான் அந்த கவிஞன். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என அழைத்தான். மறந்து விடாதீர்கள். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என அழைத்தான். தமிழ் கவி என்று என்னை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமா இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயகோ, என் தாய்மொழிக்கு படி வந்தால் சகிப்பதுண்டோ? உமை ஒன்று வேண்டுகின்றேன், மாசில்லாத உயர் தமிழை உயிர் என்று போற்றுமின்கள். மரண வாக்கு மூலம் அது. நான் சாகத் தயார், ஆனால் பழியோடு சாகிறேனே. தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான். தமிழ் கவி என்று என்னை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ், தமிழ் அமுதாயிற்றே. அமுதென்றால் உயிர் வளர்க்கும் ஆற்றல் பெற்ற பொருளாயிற்றே. உயிர் வளர்க்கும் ஆற்றல் பெற்ற தமிழ் உயிர் அழிப்பதற்கு காரணமாக இருந்தது என்று சமூகம் நினைத்து விடுமே. தமிழுக்கு பழி வந்து சேருமே. அதுதான் என் கவலை என்று பேசுகிறானே. இதையெல்லாம் நீங்கள் பாரதிதாசில் பார்க்க வேண்டும். ஒரு 2 கவிதையை மட்டும் நான் சொல்லிவிட்டு செல்கிறேன். எவ்வளவோ சொல்ல வேண்டும், ஆனால் இந்த வார்த்தைகள், இது போன்ற வார்த்தைகள் பாரதிதாசனுக்கு முன்பும் கிடையாது, பின்பும் கிடையாது. எப்படிப்பட்ட வார்த்தைகள்! இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேரும் தமிழை சாதியாக அடங்கி ஒடுங்கி முடங்கி கிடக்கிறீர்களே. உணர்ச்சியற்ற பிண்டங்களைப் போல நாம் உருமாறி கிடக்கிறோமே. நம்முடைய நிலை இன்றைக்கு என்ன? நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும், நான் சுகமாக இருக்க வேண்டும், என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும், நான் பெற்ற பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். உலகமே அழிந்தாலும் கவலை இல்லை, நான் நன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பாலைவனத்து ஒற்றை பேரிச்ச மரத்தை போல சுயநலத்தில் தனித்தனி மரமாக மாறிவிட்டான். பொதுநலம் சுருங்கி விட்டது, மனிதநேயம் மறைந்து விட்டது. ஆனால் இந்த மனிதர்களை வகைப்படுத்துகிறான் பாரதிதாசன். தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம் இவை உண்டு, தான் உண்டென்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன். தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம் இவை உண்டு, தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன். தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன். தெருவிலே உள்ளவனுக்கு கூட எந்த பயனும் அவனால் கிடையாது. ஏனென்றால் கடுகு போன்ற உள்ளம் கொண்டவன் அவன். அவனை விட கொஞ்சம் விரிந்த உள்ளம் உடையவன் இருக்கிறான். பாவேந்தர் சொல்கிறார், கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம். பரவாயில்லை, இவனுடைய பற்று வீட்டிலிருந்து வெளியே வந்து ஊர் வரையாவது பரவி கிடக்கிறது. கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம். இன்னொரு உள்ளம் இருக்கிறது, தென்னை உள்ளம் ஒன்றுண்டு, தனது நாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல். சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறார், தூய உள்ளம், அன்பு உள்ளம், பெரிய உள்ளம், தொல்வுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனிலன்றோ இன்பம். தொல்வுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனிலன்றோ இன்பம். அங்கே சண்டை இல்லை, தன்னலம்தான் தகர்ந்ததாலே என்கிறார். அருமையான பாடல். நான் விரும்பி நேசித்த 2 பாடலை சொல்லி முடிப்பதாக சொன்னேனே, அந்த பாடலை நீங்கள் 100 முறை வாசிக்க வேண்டும், வரி வரியாய் வாசிக்க வேண்டும், வாசித்து வாசித்து நெஞ்சில் வைத்து பூசிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற தமிழை சாதிக்கு அந்த வரிகள் அப்படியே பொருந்தும். பள்ளம் பறிப்பாய், பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக,
தலையை தாழ்த்து தோளையும் உதட்டையும் கீழே குவி, நக்கி குடி, அதுவும் நல்லதென்று சொல். தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்த நாயினும் தாழ்ந்து போ. குனிந்து தரையை கவ்வி ஆமையை போலே அடங்கி ஒடுங்கு. அழு, இழி, அஞ்சு, குனி, பிதற்று. கண்ணங் கருத்த இருட்டின் கரையே, தொங்கும் நரம்பின் தூளே, இதை கேள். மனிதரில் நீயும் ஓர் மனிதன், மண்ணன்று. மனிதரில் நீயும் ஓர் மனிதன், மண்ணன்று. இமை திற, எழுந்து நன்றாய் எண்ணுவாய். தோளை உயர்த்து, சுடர் முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று. விழித்த விழியில் மேதினிக்கு ஒளி செய், நகைப்பை முழக்கு, நடத்து லோகத்தை. உன் வீடு உன் பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து, வீதிகள் இடையில் திரையை விலக்கி, நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு. வானை நோக்கும் மலை மேல் ஏறு விடாமல் ஏறு மேன்மேல் ஏறி நின்று பாரடா எங்கும். எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உனது மானிட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம். என் குலம் என்றுனை தன்னுடன் ஒட்டிய மக்கட் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு. மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு. பிரிவிலை, எங்கும் பேதமில்லை. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். உனக்கு மட்டும் சோறு கிடைக்கிறது என்று நின்று விடாதே. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். புகழ்வேன், உடைமை மக்களுக்கு பொது. புவியை நடத்து, பொதுவில் நடத்து. வானை போலே மக்களை தாவும் வெள்ள அன்பினால் இதனை குள்ள மனிதர்க்கும் கூறடா தோழனே. இந்த பாட்டை படித்து பாருங்கள். இது போன்ற வார்த்தை பிரயோகத்தை கொண்ட ஒரு கவிதையை எனக்கு நீங்கள் இனம் காட்டுங்கள். இவைதான் பாரதிதாசனுக்கு பின்னால் ஒரு பெரிய பரம்பரையையே கொண்டு வந்து சேர்த்தது. கவிஞர் சுரதா பாரதிதாசனுடைய சீடனாக, பாரதிதாசனுக்கு அடிமையாக தன்னை மாறியவர். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். சுப்புரத்தினம் பாரதிக்கு தாசனானான். ஆனால் சுரதா சுப்புரத்தின தாசன். சுரதா சுப்புரத்தினத்துக்கு தாசனானான். ஏன் நான் பாரதிதாசனுக்கு தாசனானேன்? அதை சுரதா சொல்கிறார். சிக்கலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊர்தான் என்னுடைய ஊர். அந்த பழையனூர் என்கிற இடத்தில் அழகப்பன் என்கிற ஒரு திராவிட கழக தோழர், கருஞ்சட்டையை அணிந்தவர், இரவு நேரத்தில் தூக்கத்திலே கூட கதட்ட மறுத்தவர். அந்த மனிதர் தேநீர் கடை வைத்திருந்தார். அங்கேதான் நான் சென்று தேநீர் அருந்துவேன். அப்படி ஒரு நாள் நான் தேநீர் அருந்துகிற பொழுது இந்த மனிதன் ஒரு பாட்டை பாடியபடியே தேநீரை ஆற்றினான். என்ன பாட்டு தெரியுமா? ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா நீ. அந்த பாட்டை கேட்டேன். நந்தனுக்கு சிதம்பர பைத்தியம் பிடித்தது போல் அந்த பாட்டை கேட்டதிலே இருந்து எனக்கு புதுவை பைத்தியம் பிடித்து விட்டது என்று சுரதா பேசுவார். இது போன்ற பாடல்கள் ஏராளமாக இருக்கின்றன. தமிழுக்காக அவன் எழுதிய பாடல்களை மட்டுமே தனியாக எடுத்து சொல்ல ஒரு மேடை வேண்டும். நான் இப்பொழுது விடைபெற்று போக வேண்டும். ஆனால் எனக்கு மனம் இல்லை. அங்கு விசாக பெருமாள் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னடா இது, 1 மணி நேரம் தானே இவருக்கு வழங்கினோம். நான் ஒன்றும் பேச்சு காமுகன் இல்லை. பேசவே நான் விரும்பவில்லை. பேசியது போதும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எங்காவது பேச தொடங்கிவிட்டால் சொன்னது போதாது என்கிற தவிப்பும் துடிப்பும் எனக்குள்ளே இருக்கிறது.
சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லாமலே போய்விடுகிறோமே என்கிற நினைப்பு என்னை வாட்டுகிறது. காரணம், நான் காசுக்கு பேசுகிற மனிதன் இல்லை, வார்த்தைகளை விற்கக்கூடிய வணிகன் இல்லை. அதனால் இந்த நோக்கம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு அழகான தமிழ் பாரதிதாசனிடமிருந்து வந்த தமிழ் என்பதற்கு ஆண் குழந்தை தாலாட்டு ஒன்று இருக்கிறது, பெண் குழந்தைக்கு ஒரு தாலாட்டு இருக்கிறது. எந்த இடத்திலும் தன் கொள்கையை விட்டு கொடுத்தவனே இல்லை பாரதிதாசன். கண்ணதாசனும் தாலாட்டு பாடல் பாடி இருக்கிறான். இந்த 2 பாட்டை சொல்ல நேரம் உண்டா விசா பெருமாள்? நான் கண்ணதாசனில் கரைந்து போனவன், கண்ணதாசன் கைப்பிடித்து கொண்டே நடப்பவன். கண்ணதாசனுடைய தாலாட்டு பாட்டு என்பது ஒன்று. தன்னுடைய சொந்த பேரன் உறங்கிக் கொண்டிருக்கிற 6 மாத குழந்தையை எழுப்பக்கூடாது என்பதற்காக அவன் எழுதிய கவிதை இருக்கிறதே, அது இந்த தற்சார்பு தன்னுணர்ச்சி என்று முதலில் பேசுகிற பொழுது தொடங்கினேன். அந்த தற்சார்பு தன்னுணர்ச்சியின் உச்சம் அது. அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும், அன்பு குழந்தையவன், அரையாண்டு செல்வனவன், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள் தான் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, ஐயா பசி என்று வெயிலிலே வாடி வியர்வை நனையக்கூடிய சூழல் வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். சரி, செல்வ செழிப்பிலே பிறந்த குழந்தையை எழுப்பக்கூடாதா? கோடிக்கு அதிபன் என குறையாது வந்தாலும், நாட்டு தலைவன் என நல்வாழ்வு பெற்றாலும், கேட்ட பொருள் அனைத்தும் கிடைத்தாலும், இவன் மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனையில் இருந்தாலும், பால் பழங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். அழகான பாடல். இந்த கவிதை முழுவதையும் நான் சொல்லுவேன். பிறகு அந்த குழந்தை இந்த பாடலை எழுதி 6 வாரத்துக்குள் உண்மையில் இறந்து விடுகிறது. அது இறந்த பிறகு அந்த சோகம் தாழ முடியாமல் குமுதத்தில் கண்ணதாசன் எழுதிய கவிதை அமர கவிதை அது. முத்துமணி பல்லக்கு, முளைத்தெழுந்த சிறுகீரை, தத்தும் கிளி, தேவதாறு உதிர்த்த மலை, தேவதாறு உதிர்த்த மலர், கொத்து மலர் ஒன்றாய் கூடி சமைத்த முகம், 10 மாதம் கூட பாலன் வயதாகவில்லை, செத்து கிடக்கின்றான், சிரித்தபடி கிடக்கின்றான், மைகலையா கண்மீது மணிபதித்த சிப்பி என சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகிறான், அவனை எழுப்பாதீர் என்றே நான் எழுதியதன் ஈரம் உலரவில்லை, 7 நாள் ஆகும் முன்னே இளம் கன்று தூங்கிவிட்டான், அறம்பாடி விட்டேனோ அறியேன், சிறுகுருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன், பிள்ளை பருவத்தே பிணமாய் கிடப்பதெங்கள் இல்லத்தில் இல்லை, இதுவரையில் நிகழ்ந்ததில்லை, தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான், 100 வயதானவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க பால்வடியும் பொன்னிதழை காலன் பறித்து விட்டான், கூற்றுவனுக்கென்ன குணக்கேடோ யானறியேன், மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றஞ்சி, சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா, பிஞ்சு மகன் போனான், பெரியவர்கள் வாழுகிறோம், மிஞ்சுவது யாதோ, விளைவதுதான் எவ்விதியோ, சஞ்சலமேன் அந்த தனி கருணை கண்ணனிடம், நாமும் பரப்பவர்தாம் நாளையோ மறுதினமோ. இது கண்ணதாசன். இது சொந்த சோகத்தை இறக்கி வைத்த பாடல். ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் தன் சொந்த சோகங்களை இறக்கி வைப்பதற்கு பாடல்களை கையாண்டதே கிடையாது. ஆண் குழந்தைக்கு ஒரு தாலாட்டு பாடுகிறார், பெண் குழந்தைக்கு ஒரு தாலாட்டு பாடுகிறார். ஆண் குழந்தைக்கு பாடுகிற தாலாட்டை படித்து பாருங்கள். காராரும் வானத்தில் காணும் முழு நிலவே, நீராறும் தன்கடலில் கண்டெடுத்த நித்திலமே,
சொல்லி சொல்லி பாருங்கள், நாவில் சுவை ஊறும். காராரும் இருண்டு கிடக்கிற வானம், காராரும் வானத்தில் காணும் முழு நிலவே, நீராறும் தன்கடலில் கண்டெடுத்த நித்திலமே, ஆசை தவிர்க்க வந்த ஆனழகே சித்திரமே, ஓசை அழித்து மலர் உண்ணுகின்ற தேன் வண்டே. இந்த பாடலை நீங்கள் படிக்கணும். முழுமையா சொல்ல வேண்டாம், எனக்கு நேரம் முடிகிறது. அதனால் அது கடைசி வரைக்கும் வரேன். இப்படி அது தொடங்குறான். தொடங்கி அது எப்படி முடிக்கிறான் என்பதுதான் பார்க்க வேண்டும். அது எப்படி முடிக்கிறான்? அதுல ஒரு அழகான இடம், தேக்கு மரம் இழைத்து செய்ததொரு தொட்டிலே ஈக்கள் நுழையாமல் இட்ட திரை நடுவில் பொன்முகத்திலே இழைத்த புத்தம் புது நீல சின்ன மணி கண்ணை உன் இமைக்கதவால் மூடி வைப்பாய். என்ன அழகு, என்ன அழகு! உன் இமைக்கதவால் மூடி வைப்பாய் என்று சொல்லிவிட்டு சொல்றான், அள்ளும் வறுமை அகற்றாமல் அகிலத்தில் கொல்லும் நோய் போல் வந்த மதத்தை கூட்டி எழும் வைதீகத்தை போராடி போராடி பூக்காமல் காய்க்காமல் வேரோடு போக்க வந்த வீரா, இளம் வீரா, வாட பல செய்து வாழ்வை விடலாக்கும் மூடத்தனத்தை தீதென்றால் முட்ட வரும் மாடுகளை சீர்திருத்தி வண்டியிலே பூட்ட வந்த ஈடற்ற தோழா, இளம் தோழா கண்ணுரங்கு. எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும், காப்பார் கடவுள் உமை கட்டையில் நீர் போகு மட்டும் வேர்பீர் என உரைக்கும் வீணருக்கும், மானிடரின் தோளின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே செந்தமிழே கண்ணுரங்கு. அந்த கொள்கையை, அந்த லட்சியத்தை ஒரு தாலாட்டு பாட்டிலே கூட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலையை பார்க்க வேண்டும். தமிழை சுவாசித்த, தமிழனை சுவாசித்த, தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு செய்வோம் நாளும் நல்ல தொண்டு என்று சொல்லி சொல்லியே வாழ்ந்து மறைந்த பாவேந்தர் குறித்து இவ்வளவு நேரம் பேசுவதற்கான மேடை வழங்கிய இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திற்கு என் நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன்.